Hi everyone. So TNGASA, Tamil Nadu Government Arts and Science College Admission 2023. So counseling விண்ணப்ப படிவம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு, நேற்றே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 8ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. 19ஆம் தேதி மட்டும் தான் நமக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஃபுல்லாக இப்போ எல்லாம் பார்த்துடலாம். உங்களை சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோடெலாம் பண்ண தேவையில்லை. இது வந்து வேறு மாதிரி, டிஎன்இஏ மாதிரி கிடையாது, டிஎன்காசா வேறு மாதிரி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்படி தான் உங்களுக்கு போர்ட்டல் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. www.tngasa.in அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிச்சிங்கன்னா, இந்த 11 ப்ராசஸ் முடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம், அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வேலிடா, இமெயில் அட்ரஸ் வேலிடா, அதுக்கான பாஸ்வேர்டு, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறது இப்படி. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர் இனிஷியலோட, ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அது, 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இது பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பராக இருக்கணும். மொபைல் நம்பர் வந்து ஆல்டர்னேட்டிவ்லாம் கொடுக்காதீங்க, யூஸ் பண்ணிட்டுருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் அட்ரஸும் அப்படி தான், வேலிட் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அது கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது. 10th வெதர் +1 இஸ் பாஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துருங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC 12th ஸ்டாண்டர்ட் தானே நீங்கள் குவாலிஃபை பண்ணீங்க. பாஸ்வேர்டு என்ன வேணுமோ நல்லா கேட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு நல்லா கேட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷுட் பி அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இப்படி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி டைப் பண்ணலான்னா விவேக் VIVEK @123 அப்படின்னு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸும் வரும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வரணும், உங்கள் பேர் வரணும். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு திரும்ப டைப் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சேவ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகுறது என்னென்னா, நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் வேலிடாக கொடுத்துருக்கீங்களா, ஒன்றுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அன்யூஸ்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்து கன்டினியூ பண்ணுங்கள். கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி எஸ்ன்னு கொடுத்து கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? பார்த்திங்களா, ஓடிபி வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வரும், சரிங்களா? அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகிரும். அண்டு இது சப்மிட் இஃப் யூ லாகின் நவ் த ஃபாலோயிங் ஸ்க்ரீன் வர பேர். அதாவது அவங்க சொல்கிறாங்க ஓடிபி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ திரும்பவும் லாகின் பேஜுக்கு போகும். லாகின் பண்ணிவிட்டு எங்கே லாகின் பண்ணணுன்னு காட்டுறேன், இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு திரும்பவும் லாகின் பேஜுக்கு போகணும். லாகின் யூசர் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி தான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களா பாஸ்வேர்டு ரெண்டையும் டைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி, ஸ்காலர்ஷிப் வேணுன்னா ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூலு, அகாடமி, சாய்ஸ் ஃபில்லிங் இதிலே பண்ணிடணும். ப்ரிவ்யூ இதெல்லாம் வந்து ப்ரிவ்யூ பார்க்குறக்கு எப்படி டைப் பண்ணிக்கிங்க, ரீஎடிட்டும் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டு, ஜென்ரேட் ரிப்போர்ட்டு. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் தி பேரண்ட்டு, கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ நீங்கள் நேம் ஆஃப் தி பேரண்ட்டு, கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ்ஸு சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு கொடுத்துருங்க. அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபில்லப் ஆயிரும். பெர்மனன்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி தான் வரும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர், தாலுக்கு வந்து இப்போ நான் வந்து கிணத்துக்கடவில் இருக்கேன், கிணத்துக்கடவு அப்படிங்கிற மாதிரி. கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு, அதாவது பின்கோடு உங்களோட கரெக்டாக அடிங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இல்லை கோயம்புத்தூர்னாலே கோயம்புத்தூர்னு டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், சொந்த மாவட்டின் குடிமை நிலை. அதாவது இப்போ நீங்கள் வந்து நேட்டிவ் பிளேஸ் இருக்கீங்க, குடிமை நிலை இங்கே அப்படிங்கிற மாதிரி அங்கே டவுனாக அமுத்துறீங்களா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். டேட் ஆஃப் பர்த்து, மேலு, மதர் டங்கு, மேல் ஃபார் ஃபீமேல் ஜெண்டரு, மதர் டங் தமிழ்னா தமிழில், இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, மலையாளம்னா மலையாளம், அந்த மாதிரி. நேஷ்னாலிட்டி இந்தியன், ரிலீஜியன் எந்த மதத்தை சார்ந்தவர் நீங்கள், நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி SCயா இல்லை MBCயா இல்லை BCயா அந்த மாதிரி. நேம் ஆஃப் தி கேஸ்ட், உட்பிரிவு, கூடாளார்னா கூடாளார், நாடார்னா நாடார், அந்த மாதிரி. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பர்சனல் இன்ஃபர்மேஷன். சேவ் அண்ட் கண்டி கொடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபர்மேஷன். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரியில் வெதர் யுவர் கேண்டிடேட் ஆர் அண்டர் கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியோ அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா என்சிசி சர்டிஃபிகேட் கொடுங்க. செலக்ட் சில்ட்ரன் விடோஸ் ஆஃப் எலிஜிபிள் பர்சன் ஆஃப் செக்யூர் ஃபோர்ஸஸ் கேட்டகிரி அப்படிங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. மாணவர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழர் அப்படிங்கிறப்போ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. செலக்ட் சில்ட்ரன் விடோ எலிஜிபிள் பர்சனல், அதாவது பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்கள் குழந்தைகள் அப்படிங்கிறது. அதாவது டிஃபென்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. பாதுகாப்பு படையினால் நிறைய விதம் வரும், அதில் இருந்தால் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை நன் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்ணி கொடுத்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனும் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது தேர்ட் ஒன் ஸ்காலர்ஷிப் வந்து பேரண்ட் தொழில் என்ன, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் என்ன எஸ் கொடுங்க. போஸ்ட் மெட்ரிக் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் எஸ்ன்னு கொடுங்க. அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் மஸ்ட்டு. ஸ்காலர்ஷிப் வேணும்னா நீங்கள் அந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து நேரில் வந்து கொண்டு வந்துருங்க. சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்த்து கேட்டகிரி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், இதுதான் கவனமாக பண்ணணும். கேட்டகிரி ஆஃப் ஸ்கூல், ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, எந்த மாதிரி படிச்சிங்க அப்படிங்கிறது. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் +2 எங்கே படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது அங்கேயே ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஸ்கூல் கரெக்டாக அடிச்சிங்கனாலே அங்கே ஆப்ஷன் காட்டும். ஹேவ் யூ ஸ்டடிட் 6th standard to 12th standard கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவீங்க. அது எஸ்ஆர் நோவான்னு கேட்குது, நோனா நோன் கொடுங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் 6th standardலேருந்து 12th standard வரைக்கும் எங்கே படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த பிளாக் மண்டலம், நேம் ஆஃப் தி ஸ்கூல். இப்போ நீங்கள் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது முடிக்கு ஒரே ஸ்கூல் படிச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அப்ளை 6th standard ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படின்னு இந்த டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிக் கொடுத்துட்டிங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சேவ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது வந்து 5வது அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் 12th தானே முடிச்சிருக்கீங்க, அப்போ HSCன்னு போடுங்க. நேம் ஆஃப் தி போர்டு எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் போடுங்க. பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல அதை, ரோல் நம்பர் அது போட்டுக்கோங்க. கிவன் இன் தி மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பர். குவாலிஃபைடு இயர், ஓகேவா, எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பாடப்பிரிவு, HSC அகாடமியில் ஒகேஷனல் குரூப்னா ஒகேஷனல் குரூப் கோடு எந்த குரூப்பு அப்படிங்கிறது இங்கே நீங்கள் டவுன் ஆரம்பித்திங்கன்னா வரும். என்ன குரூப்னா காமர்ஸ் குரூப், அக்கௌண்ட்ஸு, இல்லை வந்து எக்கனாமிக்ஸு அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிங்களா, இல்லை ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் படிச்சிங்களா, அந்த மாதிரி குரூப் வரும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க. HSC தமிழ் மேக்ஸிமம் டோட்டல், அதாவது 12th ஸ்டாண்டர்டோட அதிக மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் டோட்டல் இப்போ 600 தானே, 600 அங்கே டைப் பண்ணுங்கள். 600க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அது போட்டுருங்க. எஜுகேஷன் இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து டிசியில் தான் இருக்கும். அந்த டிசியில் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு, இல்லைனா ஸ்கூலில் போய் கேட்டிங்கனாலே இப்போயே சொல்லுவாங்க. அது நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் அடிச்சிங்க. இஎம்ஐஎஸ் நம்பர் அடிச்சிங்கன்னா பெரும்பாலும் கவர் ஆன மாதிரி தான் எல்லாமே. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நம்பர், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணிடுங்க, அது வெரிஃபிகேஷனுக்காக. சரி, HSC மார்க், அதாவது 12th மார்க் எக்ஸாமினேஷன், நீங்கள் இப்போ 12th மார்க் எடுத்திருக்கீங்களா, அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷு அந்த மாதிரி டவுன் அமுத்தி டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அந்த 4 கோர் சப்ஜெக்ட் டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து, எந்த மந்த்து நீங்கள் எழுதுனீங்க, மார்ச், இயர் 2023, இது அப்படியே ஃபில் ஆயிரும். ஃபில் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 100, எல்லாமே 100க்கு தான் எழுதுனீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு 100க்கு எழுதினீங்க அப்படிங்கிறது எவ்வளோ மார்க் ஒப்டைன் பண்ணியிருக்கேன்னு கேட்கும். இதுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் ஒப்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு எழுதிடுங்க. சரிங்களா, மேக்ஸிமம் மார்க் எழுதிட்டு இப்போ 100க்கு நான் வந்து தமிழில் வந்து 90னா 19 அங்கே டைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நேராக. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துருங்க. முடிஞ்சு 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அகாடமிக் முடிச்சாச்சு, சாய்ஸ் ஃபில்லிங். இப்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பாதி வரைக்கும் முக்கால்வாசி முடிச்சு, சாய்ஸ் ஃபில்லிங்கும் இதிலே பண்ணிடணும். சாய்ஸ் ஃபில்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கணும். செலக்ட் தி கோர்சஸ் ஃப்ரம் தி காலேஜ் லிஸ்ட்டு, நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் காலேஜ் இல்லை கோர்ஸ், எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் பாருங்கள், எந்த காலேஜ் வேணுமோ எந்த காலேஜ் பாருங்கள்.
முக்கியமாக எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கோயம்புத்தூர் வேணுன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட செலக்ட் பண்ணுங்கள், சென்னை வேணுன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கோர்ஸ் வைஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் வைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் உங்கள் ஆப்ஷன் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதர் கம்யூனிட்டிக்கு வந்து 50 ரூபா அப்ளிகேஷனுக்கு. நீங்கள் 5 காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு 50 ரூபா, அதுவே 5 காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்சிஏட்டுக்கு 2 ரூபா. சரிங்களா. யூ கேன் செலக்ட் கோர்ஸ் தட் ஆர் எலிஜிபிள் டு ஆஸ் பெயர் சப்ஜெக்ட் மார்க் ப்ரொவைட் இன் த அகாடமிக் செக்ஷன், ப்ளீஸ் செக் எலிஜிபிலிட்டி டீட்டெயில் ஃபார் மோர் இன்ஃபோ. அதாவது இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் போய் பிகாம் சிஏ எல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் டிசேபிளாக காட்டுவாங்க. சரிங்களா, செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ரீஅரேஞ்செலாம் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஆர்டரும் பண்ணிக்கலாங்கிறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும். இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பனாக தான் இருக்கும். அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், பிரான்ச் நேம் இருக்கும், காலேஜ் நேம் இருக்கும், காலேஜ் கோட் இருக்கும், கேட்டகரி இருக்கும். கேட்டகரினா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் காலேஜ்னால் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டுனா கவர்மெண்ட், ப்ரைவேட்னா ப்ரைவேட், அந்த மாதிரி. ஸோ டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் வேணும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டு பிரான்ச் நேம்னா அந்த கோர்ஸ் கோடு சொல்கிறாங்க. பிரான்ச் நேம் இதுதான் பிரான்ச் நேம். தமிழ்னா தமிழ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷு, அந்த மாதிரி. காலேஜ் நேமு, காலேஜ் கோடு. நீங்கள் காலேஜ் வைஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோர்ஸ் வைஸ் தான் பண்ணுவீங்க. அப்போ கோர்ஸ் வைஸ் பண்ணும்போது பிரான்ச் நேம் இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர்னு போட்டுக்கோங்க. கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா கோயம்புத்தூர் காலேஜெல்லாம் வர ஆரம்பிச்சுருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கோயம்புத்தூர் காலேஜெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இல்லை எனக்கு காலேஜ் இந்த இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பிரத்யேகம் வந்து ஒரு காலேஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜ் பேர் மட்டும், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமல்பேட்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலேஜில் இருக்க கோர்ஸுகள்லாம் இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ கோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிசேபிளாக இருக்கிறது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. சரிங்களா. நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்குரிய நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படித்த மார்க் இருக்குல்ல, படித்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, கோர் சப்ஜெக்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து அப்படி தான் 1000 சாய்ஸ் கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த காலேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மகிமையே. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். கட் ஆஃப் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட மார்க் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 1, 2ன்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா எது ப்ரையாரிட்டினோ அது மேலே வந்துடும். ஓகேவா. இப்போ 1, 2ன்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு எது ப்ரையாரிட்டி வைக்கிறீங்களோ அது மேலே வந்துடும். செகண்ட் எது வைக்கிறீங்களோ அது ரெண்டாவது வந்துடும். மூணாவது வைக்கிறோம், மூணாவது வந்துடும். ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகிரும். நீங்கள் ஆட் மோர் சாய்ஸ்னால் ஆட் மோர் சாய்ஸ்ன்னு கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே போகும். திரும்பவும் நீங்கள் இங்கே போய் ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சரிங்களா. இல்லை ரீஆர்டர் பண்ணோன்னா ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ரீஆர்டர்னால் இப்போ எனக்கு மேலே இருக்க காலேஜ் மேலே போகணுன்னா ரீஆர்டர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுவீங்க, இங்கே பாருங்கள். ரீஆர்டர், இப்போ ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இருக்குங்களா, இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இது எனக்கு தேர்ட் ஒன் வந்து மேலே போகணும், செகண்ட் ஒன் வந்து ஃபோர்த் ஒனுக்கு வரணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி மேலே வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த ரேங்கிங் தகுந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. ஒரு 100 காலேஜ் கொடுக்குறீங்கன்னா 100 காலேஜோட கோர்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி கோர்ஸு பிடிச்ச மாதிரி காலேஜாக வைங்க. பிடிக்காத மாதிரி வச்சிங்கன்னா அது செலக்ட் ஆகி வந்துடும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்திங்கன்னா ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது எல்லாமே. அப்புறம் பேமெண்ட் கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பேமெண்ட் கம்ப்ளீஷன் கண்டினியூ டு பேமெண்ட் கொடுத்திங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீஷன் பேஜுக்கு போயிடும். அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி பண்ணணும், ஒன்று வந்து டிடி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் நெஃப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அடிச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி ஓப்பன் ஆகிரும், பிடிஎஃப் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இப்படி வந்துடும். நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே வந்துடும். அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள், எல்லாமே வந்துருச்சுங்களா. வந்ததுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 12th மார்க்கு கூட வந்திருக்குது. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி டிக்ளரேஷன் ஃபார்மில் ப்ளேஸு டேட்டு போட்டு சைன் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் டைமில்
டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட். நான் சொன்னேன்ல, ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, ஃபஸ்ட் கிராஜுவேஷனு, இவங்களுக்கெல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வரவங்களோ அந்தந்த சான்றிதழ்கள் கண்டிப்பாக வேணும். எக்ஸ் சர்வீஸ்மேனு, டிஃப்ரென்ஷியலி டிசேபிள்டு, ஓகேவா. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் ஹோல்டர், என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு மட்டும் தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருது. அதோட ரிலவன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க நேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிரிண்ட் அவுட் ஆஃப் தி அப்ளிகேஷனும் வேணும், சைன்டு டிக்ளரேஷன் வேணும். அந்த பிரிண்ட் அவுட் பண்ணி சைன் பண்ணி டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்களா இப்போது, அதை அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு சைன் பண்ணிட்டு நேரில் கொண்டு போயிருங்க. ஃபோட்டோ காப்பீஸ் மென்ஷன் சர்டிஃபிகேட் நோட்டு நீட் டு பி சப்மிட்டட் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் டைமில் நீங்கள் வந்து அது கொண்டு போகணும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது இப்படி கடைசியாக காட்டும். சரிங்களா. சாய்ஸஸ் செலக்டட் இவ்வளோ தான். நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்மில் பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிரும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதை பற்றின டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். 10th மார்க்கு 12th மார்க்கு தான் வேணும். 10th மார்க் வந்து கொரோனா பேட்சுக்குனால இருக்காது, அது விட்டுருங்க, இருந்தாலும் இருக்காது. சரிங்களா. ஸோ அவ்வளோதான். கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணிங்கன்னா நம்ம பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.